நண்பர்களே, இன்னைக்கு ஒரு ஹை ப்ரோட்டீன் ரெசிபியோட வந்திருக்கிறேன். இன்னைக்கு சோயா சங்க்ஸை வச்சு ஒரு ஹை ப்ரோட்டீன் ரெசிபி சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு ஃபாலோ பண்ணிங்க. ஜிம் போகிற ஃப்ரெண்டு, ஸ்போர்ட்ஸ் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஹை ப்ரோட்டீன் ரெசிபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சோயா சங்க்ஸ், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சீரகம், கடுகு, உப்பு, மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போதும். நான் காமிக்கிற மாதிரி நல்லா நீட்டாக வெங்காயத்தையும் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயை வச்சு அடுப்பு ஆன் பண்ணி தண்ணியை வச்சு தண்ணி சுடாகணும். தண்ணி நான் காமிக்கிற மாதிரி இந்த பதத்துக்கு வந்தோடனே சோயா சங்க்ஸை தண்ணியில் போட்டுருங்க. கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு இருக்கும். அது வெந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துங்க தண்ணி இல்லாமல். அதே கடாயிலே திருப்பி தண்ணி ஆட் பண்ணிங்க. தண்ணி இந்த மாதிரி வந்ததும் சீரகமும் மிளகும் போட்டுங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா கொதிக்க வச்சுங்க. வெங்காயம் கொதிச்சோடனே தக்காளி போடுங்க. தக்காளி கொதிச்சுட்டு நான் காமிக்கிற மாதிரி இந்த பதத்துக்கு வந்தோடனே உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுங்க. போட்டு நல்லா கலரி விட்டுங்க. கலரி விட்டுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த தண்ணிலாம் வற்றி நான் காட்டுற பதத்துக்கு வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு மிக்ஸி ஜாரில் அதை மாற்றிடுங்க. மாற்றிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட் பதத்துக்கு வந்ததும் அப்படியே இதை கடாயில் மாற்றிடுங்க. கடாயில் மாற்றிட்டு அதை கூட சோயா சங்க்ஸை ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுங்க. இப்போ 5 நிமிஷம் கழிச்சு நம்மளுடைய ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சாப்பாடு கூட, சப்பாத்தி கூட, எது கூட வேணால் வச்சு சாப்பிடலாம். இதை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி சொல்கிறேன். ரியலி நான் எதிர்பார்த்ததை விட இதோட டேஸ்ட் அற்புதமாக வந்துருது. நீங்களும் ஹை ப்ரோட்டீன் ரெசிபி வேணும்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகே, பாய்.